Fine. Okay. You can start. Yes. வாழ்க வளமுடன். ஒரு 3 months-ஆக வந்து ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம், ஸ்டொமக் ப்ராப்ளம், டைஜஷன் சம்மந்தமான ப்ராப்ளத்தால் அப்செட் ஆகி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி அலோபதி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து ஒரு 10 days மெடிசன் சாப்பிட சொன்னாங்க. மெடிசன் சாப்பிட்டு ரெக்கவர் ஆகிருந்தது. மறுபடியும் ஒரு 1 month கழிச்சு எகெயின் சேம் ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அலோபதி போகாமல் ஹோமியோபதி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஹோமியோபதியில் அதே மாதிரி வந்து ஒரு 15 days மெடிசன் எடுக்க சொன்னாங்க. 15 days மெடிசன் எடுத்து முடிச்சு கொஞ்சம் மெடிசன் எடுத்து முடிக்கும்போது கொஞ்சம் நார்மலாக செட் ஆகிருந்தது. மறுபடியும் ஒரு 1 week கழிச்சு அந்த மெடிசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து எனக்கு அந்த மெடிசன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எகெயின் ரிப்பீட்டேஷன் வர மாதிரி ப்ராப்ளம் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ வாண்ட் டு பெர்மனெண்ட்லி வந்து க்யூர் ஆகிற மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோகா அப்ரோச் பண்ணேன், யோகா தெரப்பி. ஸோ அதில் வந்து யோகா தெரப்பியில் வந்து இப்போ நான் ஒரு 2 weeks-ஆக யோகா பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபஸ்ட் டேலேருந்தே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்படின்னா ப்ராப்ளம் வந்து இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் சரி டைஜஸ்ட் ஆகாமல் ஏப்பம் வந்துக்கிட்டு, அப்புறம் ரொம்ப நேரம் வந்து வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு பசியே இருக்காத அளவுக்கு பிரச்சனை இருந்தது. இப்போ யோகா ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டேலேருந்து வந்து எனக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பழையபடி என்னுடைய நார்மல் பசிக்கிறது, அந்த சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன் ஆகி வரதை நான் ரியலைஸ் பண்ணேன். இதில் வந்து நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் எஃபர்ட் எடுக்கலை. ஐ மீன் சாப்பாடை சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வந்து மெடிசன் எதாவது சாப்பிட்றதோ இல்லை எந்த வித எதுவும் சேஞ்ச் இல்லை. ஒன்லி ஒரு 1 hour யோகா இங்கே சென்டரில் வந்துட்டு நான் இப்போ அவங்க சொல்லி ஒரு யோகா பண்ணேன். இதில் எனக்கு எந்த வித ஐ மீன் ஈவன் மணி செலவு கூட எனக்கு எந்த செலவும் கிடையாது. ₹1 கூட நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கோ இது எதுக்குமே செலவு பண்ணவே இல்லை. ஃப்ரீயாக எல்லாமே அவங்களோட சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு நல்லாவே இருந்தது. ஈவன் ஸ்பெண்ட் பண்ணால் கூட இந்த அளவுக்கு எனக்கு சர்வீஸ் கிடச்சிருக்காது. அதோட பெட்டராகவே எனக்கு வந்து எல்லா சர்வீஸுமே எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிதுன்றது அது ஒரு இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்றது வந்து அதுவும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய நேட்டிவ் வந்து பக்கத்தில் பாகூர் தான். இருந்தாலும் பக்கத்துலேயே எனக்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்து நான் வந்து வளம்பராக தேடிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு அலைஞ்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு பக்கத்துலேயே இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கு. நம்மளுடைய இடத்துலேயே வந்து ரெசிடென்ஸ்லேயே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த இதை வந்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மற்றபடி என்னுடைய சர்க்கிள் எல்லாருக்குமே இந்த இதை நான் கண்டிப்பாக என்னுடைய ஃபீலிங்ஸ் நான் ரியலைஸ் பண்ணதை கண்டிப்பாக சொல்லுவேன். இது என்னுடைய பலன் வந்து எல்லோரும் இதே மாதிரி இதை வந்து பண்ணி இதனுடைய எஃபெக்டை வந்து ரியலைஸ் பண்ணணும், எல்லோரும் இதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். இது சொல்லிக் கொடுத்த யோகா டீச்சர்ஸ், அப்புறம் டாக்டர் பாலகி சார் எல்லாருக்குமே என்னுடைய நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சென்ட்ரு மகாத்மாதி ஹாஸ்பிட்டல் இந்த ப்ரொஃபஷனல் ஃபெசிலிட்டி கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சூப்பர், தேங்க்யூ. நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களாம்மா? சும்மா ஒரு வார்த்தை என்ன இருக்கு, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லாங்கண்ணா. வணக்கம், என் பேர் ரதி. நான் பாண்டியிலேருந்து வரேன். எனக்கு 10 வருஷமாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. மெடிசன் எடுத்துன்னு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து க்யூர் பண்ணுற மாதிரி எதுவும் தெரியல. சார்கிட்ட வந்து ஒரு 3 months பேக் முன்னாடி வந்திருந்தேன். அவர் சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லியிருந்தாங்க. சூரிய நமஸ்காரம் செஞ்சு எனக்கு 3 monthsலேயே என்னுடைய மெடிசன் கம்மி பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ பீரியட் ப்ராப்ளம் இருந்தது. பீரியட் வரதுக்கு முன்னாடியே பயங்கர வயிற்று வலி, இன்ஃபெக்ஷன், அது மாதிரி ரொம்ப ஒரு 5 years-ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட வந்து கேட்டு ஒரு 2-3 யோகா, விபரீத கரணி, நிறைய மூச்சு பயிற்சிலாம் செஞ்சு ஒரு 2 days-ல எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பெயினே இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு எப்பயுமே மாதம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற ஒரு மாதிரி ஒரு லைஃப் கண்டினியூ பண்ணுறப்ப இந்த மாதிரி பீரியட் அப்போ அந்த பெயின் எடுத்து எனக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருந்தது. அதை நான் டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேஷனுக்குலாம் வந்து மெயினாக லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் டாக்டர் சொன்ன அட்வைஸே போய் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விபரீத கரணி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். அதுமாரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மெயினாக லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அதை வந்து மெடிசன் மூலிமா தீர்வு இல்லாமல் இதுமாதிரி யோகா மூலிமா தீர்வு கிடைக்கணுன்றதுனால நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்களே நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். அவங்க மெயினாக வந்து நெக்ஸ்ட் மந்த்து லீவுன்றதுனால அவங்களும் வருவாங்க.
வருவாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி சொல்கிறேன் டாக்டர். தேங்க்யூ வெரி மச்மா. தேங்க்யூ.